ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என் வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவை பார்க்க வந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனால் என்னோடய ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் மதியம் என்ன குக் பண்ணுறேன், ப்ளஸ் என்னோடய சாரீஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. அதை அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பர்த்டே, அதுதான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கேன்னா இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலான்னு. ஏன்னா இது வீக்கெண்டு, ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரைஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பசங்களுக்கு கூட எக் மஞ்சூரியன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே, அவங்க ஆஃபீஸ் தான் போயிட்டாங்க, ஈவினிங் வருவாங்க. அவங்க பர்த்டே எப்பயுமே பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லென்ட்டில் வந்துடும், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் வெஜிடேரியனுக்கு நம்ம மேக்ஸிமம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடு அது மாதிரி தான். ஸோ அதனால் எதுக்கு வெளில போயிட்டு வீட்டிலே செஞ்சுட்டு அதை அப்படியே சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம், கேக் மட்டும் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸில் பண்ணுறேன். யூஸ்வலாகவே நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபட்டாஃபட்டாக எல்லாத்தையும் தாளித்து முடிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பத்தாவதுக்கு வீடியோ வேறு எடுக்கிறேன்னா நான், அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவேன், கடகடன்னு பண்ணி முடிச்சிடுவாங்க. அதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கூட எடுத்து வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெரிய நான்ஸ்டிக் பேன் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் இந்த பெரிய சட்டியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் ஆனியன், அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிட்டேங்க. கூட சால்ட்டும் பெப்பரும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாட்டே ஆகிட்ட பிறகு கொஞ்சோண்டு சோயா சாஸ், அதுக்கப்புறம் வினிகரும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். நான் பன்னீர் யூஸ்வலாகவே ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணுவேங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா கலக்கும்போது கொஞ்சம் உடஞ்சிடுற மாதிரி ஆகிடுது. ரோஸ்ட் பண்ணால் அப்படியே இருக்க மாதிரி தோணும் எனக்கு. ஸோ அதனால் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணுவேன். பன்னீரும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பாசுமதி ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி. புரியுது என்ன கொத்தமல்லி போட்டிருக்கீங்கன்னு, என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் சொல்லி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். நாங்கள் அப்படியே சாப்பிட்ருவோம் வெஜ் ஃப்ரைட் ரைஸை. பட் பசங்க கூட ஏதாச்சும் சைட் டிஷ் பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணேன் இன்றைக்கி. சில்லி எக் மஞ்சூரியன் தான். ஃபர்ஸ்ட் எக்கை ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு கூட சால்ட்டும் டர்மரிக்கும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். அடித்து எடுத்த முட்டையை பேனில் ஊற்றி பெப்பர் ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சாப் பண்ண கார்லிக், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேங்க. ஒன்ஸ் இது நல்லா டாஸ்ட் ஆகி வந்துட்ட பிறகு கூட எக்கையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா டாஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் காரத்துக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ், அப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார்னை தண்ணியில் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அந்த திக்னஸ் வரணுன்றதுக்காக. அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. சிம்பிளான டிஷ், நல்லா இருந்ததுன்னு பசங்க சொன்னாங்க. ஒன்ஸ் நான் குக்கிங் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக பாத்திரம் எல்லாமும் தேய்ச்சிடுவேன்.
அதே மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி வெளியில் கிளம்பிட்டேன் கிச்சனை விட்டு. கிச்சன் வேலையெல்லாம் முடித்தோடனே குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை வந்து இந்த வார்ட்ரோப் க்ளீனிங் வேலை தான். நினச்சாலே வந்து பயமாக இருக்குது, பட் ஸ்டில் செஞ்சு தான் ஆகணும். இந்த வார்ட்ரோப் சாரீ செக்ஷனை நான் க்ளீன் பண்ணி பல வருஷம் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. சாரீஸ் யூஸே பண்ணாததுனால அந்த சைடே போகிறது கிடையாது. ஏதாச்சும் வாங்கினா கூட அப்படியே டம்ப் பண்ணி வச்சுடுவேன். அதனால தான் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. சுடிதார் அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எடுக்கும்போது அப்படியே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். இது யூஸே பண்ணாததுனால அப்படியே டம்ப் பண்ணி இருந்துச்சு. பட்டு சாரியை மட்டும் வந்து 6 months ஒன்ஸ் வந்து ரிவர்ஸில் மாற்றி மடித்து வைப்பேன், ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. உள்ளே தான் வைக்கிறோம், இருந்தாலும் அந்த ஆங்கர் மேலெலாம் டஸ்ட்டாக தான் படிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து டஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபுல் வீடியோவாக காமிக்கல, பிகாஸ் அது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ எது ட்ரை வாஷ் கொடுக்க போகிறேனோ அதை மட்டும் வெளில எடுத்து வச்சுட்டு கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். ட்ரை வாஷ் தானே கொடுக்க போகிறீங்க, எதுக்கு வந்து எடுத்து மடிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. நம்ம வந்து இந்த ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் பண்ண டேகே வந்து இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறேன். அவர்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா இது அப்படியே ட்ரை வாஷ் பண்ண சாரி தான் சொல்லிட்டு பண்ணிவிடுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கரையாக இருக்குன்னா இதெல்லாம் நல்லா பண்ணுங்கன்னு நான் பார்த்து சொன்னேன்னா வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி தருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அப்படி பார்த்துட்டு இந்த ஆங்கர்லாம் எடுத்துகிட்டு இந்த டேக்கையும் கட் பண்ணிவிட்டு கவரில் போட்டு கொடுத்துருவேன். நான் இந்த சாரீஸ்லாம் வந்து வாங்க ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுங்க. இப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் லினன் சாரீஸ் தான் பிடிக்குது. அதுவும் ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக வாங்கணும்னு தோணுச்சுன்னா தான் வாங்குவேன், இல்லாட்டி வாங்குறதே கிடையாது. வாங்கி உள்ளே வைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது, ப்ளஸ் வந்து பொருளும் வீணாக தான் ஆகுது. அதனால் இதெல்லாம் வாங்கியே வந்து 17 வருஷம் ஆகிடுச்சு இந்த சாரீஸ்லாம் வாங்கி மெயின்டைன் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சாரீஸ் வாங்குறது பெருசு இல்லைங்க, அதை நம்ம வாங்கும்போது கட்டவும் செய்யணும். இப்போ வந்து நம்ம எல்லா வாட்டியும் ஒரு வாட்டியும் புது சாரியாக வாங்குறதுனால வந்து பழையசெல்லாம் அப்படியே தான் நின்று போயிடுது. இதெல்லாம் நம்மளுக்கு தரவும் தோண மாட்டுது. ஏன்னா வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எல்லா சாரிக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. இது எங்கள் மாமியார் இது வாங்கி கொடுத்தது. இதுக்கு முன்னாடி வந்து என் பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பண்ணும்போது வாங்கினது. அது மாதிரி ஒன்றுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு போடவும் மனசு வர மாட்டுது. அதனால் அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சாரீ வந்து என் பையனுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாங்கினது. அந்த ஒரு வாட்டி கட்டினா அதோட அவ்வளோதான். அப்போயே இந்த டூயல் கலரில் வரும், அது மாதிரி சாரீ இது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக எல்லாத்தையும் அடுக்கிலாம் எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். இது சும்மா காமிக்கும் போதே இவ்வளோ நேரம் ஆகுது. ஃபுல்லாக காமிச்சிருந்தேன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கவரில் போட்டு டேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டுனா அவங்க கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாங்க வேண்டிய வேலை தாங்க. சாரீ வாங்குறது முக்கியம் இல்லை, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறன்றது தான் பெரிய விஷயம். நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு டிபேட் ஷோ பார்த்தேன். அதில் ஒருத்தவங்களாம் வந்து 10,000 சாரீ அவ்வளோ சாரீ வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி தான் அவங்களாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியலங்க எனக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும், வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சால் வாங்கணும், இல்லை வாங்கக்கூடாது. எனக்கு அது தெரியல, அதனால் நான் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுதான், அவ்வளோதாங்க. இதுதான் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயுமே சர்ப்ரைசிங்காக அவங்க அக்கா வந்துட்டாங்க. நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தா கூட அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்காது. அவங்க வீட்டிலேருந்து யாராச்சும் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தார். எல்லோரும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியிலேயும் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம்.